Hi friends, welcome to Sun Gaming Review. SK அவளோட 25வது திரைப்படத்துடைய பூஜா செரமோனி நேத்துக்கு நடந்துச்சு. எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஆல்ரெடி வந்த ஒரு நியூஸ் தான். அதுதான் நேத்துக்கு அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டவுன் பிக்சர்ஸ் அவங்க தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அவங்களோட ப்ரொடியூஷன்ல வரப்போற 2வது திரைப்படம் தான் இந்த SK25 திரைப்படம். சுதா கோங்கரா அவர் தான் டைரக்ஷன் பண்றாங்க. அடுத்த ஜெயம் ரவி அதர்வா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பூஜா செரமோனில கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே நடிக்கிறாங்க. வில்லனா தான் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வருவாரு. அதர்வா பார்த்தீங்கன்னா SK கூட அல்லது ஜெயம் ரவி கூட இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா வருவாருன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலீலா அவர்கள் அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல SKக்கு பேரா வர போறாங்க. இந்த திரைப்படத்துல பட்ஜெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய பட்ஜெட் பிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 150 ல இருந்து 200 crores வரைக்கும் இந்த படத்துடைய பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போக போக தான் நம்மளுக்கு தெரிய வரும். SK அவரோட 25வது திரைப்படம் சுதா கோங்கரா டைரக்ஷன்ல கண்டிப்பா ஸ்பெஷல் அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். படம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஜெயம் ரவி அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட 34வது திரைப்படம் அந்த படத்துடைய பூஜா செரமோனியுமே நேத்து மார்னிங் தான் நடந்துச்சு. அந்த படத்துடைய ஷூட்டிங் மண்டே நாளைக்கு பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா டாடா திரைப்படத்தோட டைரக்டரான கணேஷ் கே பாபு அவர் தான் டைரக்ஷன் பண்றாரு. இது எல்லாம் அஃபிஷியலா நியூஸ் தான் ஆல்ரெடி. இந்த 2 திரைப்படத்திலுமே தனித்தனியாக டேட் கொடுத்து அப்படிதான் ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா நடிக்க போறாரு. இந்த திரைப்படம் எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏகே அவளுடைய குட் பேட் அக்லி திரைப்படம் அந்த திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்றுக்கு தான் ஆதிக்க ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா ஏகேவுடைய இன்னொரு புது லுக்கை ஷேர் பண்ணியிருந்தாரு. ஷேர் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஏகேவுடைய இந்த படத்தில் இருக்கிற எல்லா போர்ஷன்ஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நேற்றுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஏகே குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ஷூட்டிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 6 days ல இருந்து 7 days தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஷூட்டிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு டைரக்ட் ஏகே பார்த்தீங்கன்னா ரேசிங்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண போறாரு. இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் சம்மர் தான் பிளான் பண்றாங்க. என்ன மந்த்ல பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எண்டுல அல்லது மே எண்டுல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேற்றுக்கு ரிலீஸ் ஆன பார்த்தீங்கன்னா ஏகே அவர்கள் ரொம்ப எங்கா இருக்கிற மாதிரியான லுக்ல இருந்தாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து ஏகேக்கு 3 விதமான ஸ்டைல்ல போட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஸ்டில்ஸை வச்சு நம்ம ஆன்லைன் டிகோடர்ஸ்ல ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த படத்தை பத்தி ஏற்கனவே ஒரு நியூஸ் இருந்துச்சு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கொரியன்ல ஆக்டர் டான்லே அவர்கள் அவர் நடிச்ச தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில் அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அந்த படத்துல இருந்து ஒரு சில விஷயங்களா இன்ஸ்பயர் ஆகி தான் ஆதிக்க ரவிச்சந்திரன் இந்த படத்தை எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த 3 ஸ்டில்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துல பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் டான்லே இருப்பாரு, ஒரு காப் ஒரு போலீஸ்காரனா இன்னொருத்தர் இருப்பாரு, ஒரு டெவிலா ஒரு சைக்கோ கில்லரா இன்னொருத்தர் இருப்பாரு. அந்த 3 கேரக்டருமே அஜித்தா இருந்தா எப்படி இருக்கும்? 3 விதமான லுக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 லுக்குமே தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில் அதாவது குட் பேட் அக்லி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க ரூமர் தான். எதா இருந்தாலும் படத்தோட டீசரோ ட்ரெய்லரோ படமோ வந்தால் தான் நம்மளுக்கு கதை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். என்ன மாதிரி கதையா இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நீங்க இந்த ஸ்டோரி ரூமர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் சூர்யா அவர்களுடைய அடுத்த திரைப்படம் பத்தின ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. போன வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா மலையாளம் டேரக்டரான அமல் நீரத் அவர் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ்மே வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாத்தி லக்கிய பாஸ்கர் திரைப்படங்களை எடுத்த டைரக்டர் வெங்கட் அட்ரூலி அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி இதெல்லாம் ஃபியூச்சர் நடக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த திரைப்படத்தை சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா டேரக்டர் வெங்கட் அட்ரூலி அவர்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. எனக்கு ஆக்டர் சூர்யாவை ரொம்ப பிடிக்கும், அவரை வச்சு ஒரு படம் பண்ணிடணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி ஃபியூச்சர்ல இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இது எல்லாமே தான் இன்னைக்கான டாபிக். மீண்டும் இன்னொரு சூப்பரான ட்ரெண்டிங் டாபிக் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா அண்ணா? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா.